லக்ஷ்மி, உங்கள் பார்வை என்ன? ரெண்டா, முதல்ல திமுக பாஜக அப்படின்னு அந்த எதிர்ப்பு இருந்தது. அப்புறம் திமுக மீது கூடுதலான எதிர்ப்பு. அடுத்து முதல்வர் மீது அவர் அட்ரஸ் பண்றது முதல்வரை தான், ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொன்றையும் கேட்கிற தன்மை இருக்கு. இதன் பின் அரசியல் என்னன்னா, 2 பத்திரிகையாளர்கள்ன்றது அதிமுக இடத்தை அவர் குறிவைக்கிறார். கிட்டத்தட்ட அந்த திசையை நோக்கி போகுது அப்படின்றது. அப்படிதான் அவங்க கணக்கு இருக்கலாம். களம் அப்படி இருக்கா? களமும் அதை தான் சொல்லுதா? கடந்த வாரம் திருச்சியில் நடந்த முதல் கேம்பெயின், அந்த ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்த கூட்டம் அதிகமாக இருந்தது. அவரால் பேச முடியல. நான் நினச்சேன் ஒரு கட்டத்துலேயும் இது மாதிரி அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியாமல் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் கடந்த வாரம் நடந்ததை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த வாரம் இந்த திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் நடந்த இந்த கூட்டங்களை அவங்க ரொம்ப டிசிப்ளின் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள் இன்னுமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பொலிட்டிக்கலாக எப்படி மாறணுமோ அதற்கான பாடங்களை ஒரு கட்டத்துலேயும் கற்றுக்குறாங்க. அப்போ க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் டிவிகேயால் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு சொல்கிறாரு. ரெண்டாவது, அவர் இன்னைக்கு பேசக்கூடியது எல்லாமே அந்த தொகுதி சார்ந்ததாக இருந்தாலுமே அல்லது அந்த மாவட்டம் சார்ந்ததாக இருந்தாலுமே அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் பேசுனது கூட நாகப்பட்டினம் கவர்மெண்ட் காலேஜை பற்றி கேட்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனையை பேசுகிறாரு. அப்படி மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் பேசுகிறாரு. மீனவர்களுக்காக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மீன் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும், அல்லது கச்சத்தீவு பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும், இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும்னு சொல்கிறாரு. அலையாத்தி காடுகளை பற்றி பேசுகிறாரு. வெளிநாட்டில் முதலீடான்னு கேட்குறாரு. இப்படி டிஎம்கேவை எதிர்த்து ஒரு கட்டத்துலையும் ரொம்ப ஷார்பன் பண்ணி அந்த ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் இன்னைக்கு கூட்டத்தில் பேசியிருக்கார். திருவாரூர்லேயும் அதே போல தான். திருவாரூரில் தன்னை ஒரு விவசாயியாக அல்லது விவசாயிகளினுடைய நண்பனாக காட்டுறதுக்காக பச்சைத்துண்டு போட்டுக்கிறாரு. தலையில் நெத்தியில் பச்சைத்துண்டை எடுத்து கட்டிக்கிறாரு. இது மாதிரி இன்னைக்கு ரொம்ப அழகாக டிவிகே டிஎம்கேக்கு எதிராக அவரை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் அல்லது அவருக்கு இந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் கிரவுண்டில் என்ன நடக்குது அல்லது என்ன நடந்திருக்கு இந்த 5 ஆண்டுகளில் இல்லை 10 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இன்னும் ஷார்பன் பண்ணியிருக்கலாம் அட்டாக்கை. அவங்க இப்போ ஒருவேளை அடுத்த வாரம் அதையும் கற்றுப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் மரீன் காலேஜ் இங்கே இல்லை, அதாவது மரைன் காலேஜ் இல்லை இங்கே, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவினுடைய பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அந்த பில்லை கவர்னர் அப்ரூவ் பண்ணாம 10 பில் அப்ரூவ் பண்ணாம இருந்ததுல அதுல ஒரு பில்லு ஜெயலலிதா பெயர்ல அந்த மெரைன் காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது. அப்போ ஏற்கனவே அங்கே பல்கலைக்கழகம் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது எல்லாமே வராம போனதுக்கான காரணம் என்னன்றதையும் அவர் அங்க பேசியிருக்கலாம். லட்சுமி, இந்த இடத்தில் நீங்க சொல்றதுல அந்த பேச்சில் இருக்கிற போதாமைகள் எல்லாம் கடந்து அவர் வரார், விவசாயிகள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றார், பச்சை துண்டு போட்டிருக்காரு அப்படின்னா, இதற்கு முன்பு தன்னை ஒரு விவசாயியாகவே ஐடென்டிஃபை பண்ண பழனிசாமி அவங்க இருக்காங்கல்ல. நம்ம அந்த இடம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை தாண்டினாதானே தாவேகா திமுக. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டமோ கிரேஸோ 2010 திமுக ஆட்சிக்கு எதிராக இருந்த ஒரு மனநிலையை கேபிட்டலைஸ் பண்றதுக்காக ஜெயலலிதா அவங்களோட பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல தொடங்கும் போது, அதுக்கு அடுத்தது மதுரையில ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அது போல ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல என்னால பார்க்க முடியுது. இதை ஒதுக்கிட முடியாது. ஆனா அவரே இன்னைக்கு கேட்கிறாரு, நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்களா, இது வாக்குகளா மாறுமான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ விஜய்க்கும் சரி அவரோடு இருப்பவர்களுக்கும் சரி அப்படி ஒரு அச்சம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் அவர் பேசின பகுதி, அவர் பேசின இஷ்யூஸ் எல்லாமே அதிமுக வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய 3 வில்லேஜஸ், அந்த 3மே ரெட்டலை ஓட்டு தான் எப்போதுமே. நம்பியார் நகர், நாகூர் பட்டினச்சேரி, அது மாதிரி இன்னொரு பகுதி, சாரி
3 பகுதியும் வந்து பெரும்பாலும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் தான். இவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையும் பேசும்போது அவர் வந்து அதிமுக என்ன டோன்ல பேசுவாங்களோ, ஏடிஎம்கே எப்படி வந்து அவங்களோட கரிஸ்மாட்டிக் லீடரை வச்சு ஏற்கனவே, அதாவது ஜெயலலிதா இருந்த காலத்திலையும் எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் எப்படி வந்து கேபிட்டலைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஸ்டைலை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காரு. திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய, அதாவது மனநிலை எப்போதுமே திமுக எதிர்ப்புனா அது வந்து அதிமுக அல்லது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப அதை வந்து தாம் பக்கம் திருப்புறதுக்கான என்ன வழிகள்ன்றத விஜய் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து கரிஸ்மாவும் கை கொடுக்குது. ரமேஷ், இதுல முக்கியமானது திரு பழனிசாமி அவர்கள்ட்ட நேர்காணல் செஞ்சப்ப இந்த மாற்று அப்படின்றப்ப மக்கள் எடை போடுவாங்க, யார் பழைய ஆட்சி இருக்கு அதெல்லாம் எடை போட்டு தான் பார்ப்பாங்க, அது எங்களுக்கு தானே இயற்கையாகவே அந்த வாக்கு எங்களுக்கு தானே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பழனிசாமி அவங்க தெரிவிச்சாங்க. இதுல இன்னொன்று, நீங்க பாஜகன்றது ஒரு கூட்டணியா இருக்கு, நாளை வந்து பிரதமர் வருவாங்க, உள்துறை அமைச்சருங்க வருவாங்க, அமித்ஷாவே தேர்தல் வியூகம்லாம் வகுப்பாங்கல்ல, இதெல்லாம் சேர்த்து தானே அந்த அணியை பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி தாவேகா வந்துருன்னு சொல்ல முடியும்? இல்ல அந்த ஒரு கூட்டணியினுடைய வலிமையும் இருக்கு முக்கியம். தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அதை பார்த்துதான் பண்ணணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியில சேதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு கருத்து கணிப்புகள்ல மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதன் பிறகும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கணக்கு ரீதியாக வலிமையாக இருக்கும் என்கிறார்கள். கணக்கு முக்கியம். கூட்டணியில வந்து இப்ப அவங்களுடைய அரித்மேட்டிக் முக்கியம். இப்ப அந்த 38ன்றதே தப்புன்றது இப்ப நமக்கு தெரியுது. இரண்டாவது, அதிமுக பலமாக காட்சி அளிக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு திமுக வந்து தனது வாக்கு வங்கியில் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய சேதாரம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அதை எப்படி சரி கட்டுவது வேறு வகைகளில் என்று அதற்கான பணியை தொடங்கி இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்லுவதானால், இந்த நேரத்தில் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த அரசாங்கம் நிதி நெருக்கடியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்களுக்கு பணம் தரோன்னு கணக்கெடுப்பை நடத்த சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர். இந்த கணக்கெடுப்பு தீவிரமாக கீழ்மட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் ஈடுபடுகிறார்கள், அரசாங்க அதிகாரிகளும் ஈடுபடுகிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரை அதை நான் ஏற்கவில்லை. அது வந்து நிதி பொறுப்பின்மை ஆகாது. நிதி செலவினம் வந்து இது வந்து அரசாங்கம் கஜானாவை திறந்து விடுகிற வேலை. ஆனால் இதன் மூலமாக ஒரு பகுதி ஓட்டு கிடைக்கும். விடுபட்ட மகளிருக்கு அந்த தொகை கிடைக்கும் போது அவர்களுடைய ஓட்டு கிடைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல இன்னொரு அதிருப்தி செக்ஷனை சரி பண்ணக்கூடிய முயற்சியிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இறங்கக்கூடும் என்று பத்திரிகைகள் யூகிக்கின்றன, பத்திரிகையாளர்கள் யூகிக்கிறார்கள். அந்த தரப்பு என்பது அரசு ஊழியர்கள் தரப்பு. உங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதையும் செய்யறாங்கன்னு வைங்க. சோ இத அவர்கள் என்ன இழப்பு ஏற்படும் என்று கருதுகிறார்களோ அதை காம்பன்சேட் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்றீங்க? கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா, நீங்கள் இழப்பை சரி கட்டுகிற முயற்சியிலும் இல்லை, புதிய கூட்டணி வரும் குடுகுடுப்பைக்காரன் மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர அதற்கான வாய்ப்புகளும் தெரியவில்லை. விஜய்க்கான வேறு சவால் இருக்கிறது. நான் இதை சொல்ல பேசலாம். சுவாமிநாதன், இதுல அதிமுக சார்பான பிரதிநிதிகள் இல்ல, அவங்க இருந்தா. சுவாமிநாதன் கேக்குதா? சுவாமிநாதன் கேக்குதா? இணைப்பு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும் சுவாமிநாதன், நான் மீண்டும் வரேன். பிரியன், இந்த இடத்துல வந்து அதிமுக பிரதிநிதிகள் இருந்தா அவங்க அந்த நம்பிக்கைகளை சொல்லி இருப்பாங்க. இந்த இடம் தான் நாளை வந்து ஒரு அணி எப்படி அமைய போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அது இல்லாம முன் யுகத்துக்கு வரமா, ஒருவேளை வந்து 2019 அணியே கூட ஏடிஎம்கேவால கொண்டு வர முடிகிறது, பாமக ஒரு வேளை வரலாம், தேமுதிக அப்படி வந்துட்டா அவங்களுக்கு அந்த இடம் இருக்கும்ல பிரியன்? கண்டிப்பாக வந்துட்டா வந்து திமுகவுக்கு எதிராக அவங்க தான் ஒரு மாற்று சக்தியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள், இது பெர்செப்ஷன் தான் முக்கியம். ஆக்சுவலாக அந்த பெர்செப்ஷன் தான் முக்கியம். இப்போ வந்து மக்களோட பார்வையில் வந்து அதிமுக வலிமையேற்று இருக்கு, அதோட கூட்டணி யாரும் சேர மாட்டேன்றாங்க, பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது இது வந்து திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சக்தி வாய்ந்ததாக இருக்கா என்ற ஒரு கேள்வி வருது. அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சு தான் ஆக்சுவலாக பார்வை அளவில் நம்ம அதை பார்க்குறோம். நம்ம அப்போ திரு பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த சூழலை உணராம இருக்கிறாங்களா? ஏன்னா இப்ப முன்பு ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி, நீங்களும் சொன்ன மாதிரி, யாருமே தேவையில்லை, வேண்டாம், எங்களால தனிச்சே ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறது. அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? அதை இல்ல, அது நம்பிக்கை இல்லை, அது மூட நம்பிக்கை. அது ஆக்சுவலா ஒரு அரசியல்வாதிக்கு அது நம்பிக்கை தானேங்க. அதுதானேங்க அரசியல் மூட நம்பிக்கைங்க. அந்த அதிமுக ஒன்றுபடணும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதை புரிஞ்சுக்காம அவர் செயல்பட்டு இருக்காரு. மக்கள் பார்வையில் நீங்க வந்து ஒன்றுபட்டு இருந்தால் தான் அது 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 வந்து உங்க கட்சி பலமா இருக்கும்.
நீங்கள் அது இல்லை நானே வெற்றி பெறுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எத்தனை எலெக்ஷனில் வெற்றி பெற்றீங்க சொல்லுங்கள்? 19 நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த 75 இடங்கள் வாங்கினோன்னு அந்த கூட்டணியோடு சேர்த்து வாங்கின அதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன வாங்கினீங்க? நீங்கள் தமிழ்நாட்டிலே 2 கோடி உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு தொகுதியில் உங்களால் வின் பண்ண முடியுதா? உங்களுக்கு எதிராக போட்டி போட்ட தினகரனும் ஓபிஎஸும் சுயேட்சை சின்னத்தில்னு உங்களுக்கு விட உங்கள் கட்சியை விட அதிகமான ரெட்டையிலை விட அதிகமான ஓட்டு வாங்கினாங்களே. அதெல்லாம் நாகர்கோவிலில் கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு நீங்கள் போனீங்களே. அப்போ நீங்கள் பலவீனத்தை அதை கேட்டால் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாகவே இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண பிரச்சாரம் என்ன? ஸ்டாலின் ஆட்சி எடுத்து தான் நீங்கள் முழுக்க பிரச்சாரம் பண்ணீங்க. அதை பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியா பண்ணீங்க நீங்கள். அதனால நீங்கள் முதல்ல தன்னுடைய பலவீனம் என்னன்னு உணரணும் சார். அந்த பலவீனத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு உணரணும். பேசலாம். அது உணராத போது பலன் கிடைக்காது ஆக்சுவலாக.